ஈர்ப்பு விதி பற்றி கேள்விப்பட்டு நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலனா அதற்கான முதல் அடி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக கடைசி வரைக்கும் கேளுங்க. இதில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்ச மாதிரி வாழ ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் ஈர்ப்பு விதி பற்றியும் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது பற்றியும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்படி மாற்றலாம் என்பது பற்றியும் நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஷேர் பண்ணப்படும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈர்ப்பு விதி பயிற்சியில் முதல் படி இதுதான். நீங்கள் இதுக்காக எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கணும். அதுதான் எதற்கெடுத்தாலும் குறை கூறுவது. இதை கேட்ட உடனே நான் ரொம்பலாம் குறை கூற மாட்டேனே என்று தோணும். ஒரு நாள் இதை பயிற்சி செஞ்சு பாருங்கள். ஒரு நாள் முடிவில் இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க, யோசிச்சிங்க எல்லாத்தையும் பேப்பரில் எழுதுங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்தது, அவங்கக்கிட்ட பேசினது எல்லாத்தையும் எழுதுங்க. அப்படி நீங்கள் யாரோ ஒருத்தரை பார்த்தபோது உங்கள் மனசில் தோணின எண்ணம் என்னென்னலாம் தோணுச்சோ அது எல்லாத்தையும் கவனித்து எழுதுங்க. யாரோ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்போ உங்கள் மனசில் என்ன தோணும்? டிவியில் வர கலந்துரையாடல் பற்றிலாம் பார்த்தோன்னா என்ன தோணும்? ஊழல் பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? இதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா அதில் தெரியும் நீங்கள் எங்கெல்லாம் குறை சொல்கிறீங்க அப்படின்னு. இப்படி எங்கெல்லாம் நம்ம அடிக்கடி குறை சொல்கிறோன்னு கவனித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிறுத்தணும். குறை இருக்கிற இடத்துல என்ன நல்லது இருக்குன்னு கவனிக்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு ஊழல் பற்றி யோசித்தோம். அரசியல்வாதிகள் சரியில்லை, அரசாங்க ஊழியர்கள் சரியில்லைன்னு தோணும். அதை மாற்றி அந்த அரசியல்வாதிகளும் ஊழியர்களும் தான் நல்ல விஷயங்களை நமக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. ரோடு நல்லா இருக்குது, வீட்டில் கரண்ட் இருக்குது, இப்படி எவ்வளவோ விஷயம் இருக்குது. அதை கவனிக்க ஆரம்பிங்க, குறை கூறுவதை விட்டுட்டு. ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்மளோட மனசு அப்படி தான் பழகியிருக்கும். ஆனால் இது செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கும். குறைய சொல்லலைன்னா நீங்கள் அங்கே நிறைய பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போது நீங்கள் நன்றியை உணர ஆரம்பிப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக. இதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் முதல் அடியாக அமையும். இந்த விஷயங்களை கேட்டுட்டு மட்டும் இருந்தால் பத்தாது. நிறைய வீடியோ பார்க்கறதுனால மட்டும் எதுவும் மாறிட போகிறதில்லை. கேட்குறதோடு நின்னோம்னா நம்ம மனசு 2 நாளில் திரும்ப பழைய நிலைக்கு போயிடும். ஒவ்வொரு நாளும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் மனசு குறையை நிறுத்துகிற வரைக்கும், குறை கூறுவதை நிறுத்துகிற வரைக்கும், குறை காண்பதை நிறுத்துகிற வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற துவங்கும். இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.